I am Dr. Mohan Prasad, Principal, Government Girls Higher Secondary School, Kadirgamam, and Coordinator of the Regional Science Exhibition going to be held from dated 6 January to 8 January 2026. Program was inaugurated by our Honorable Chief Minister of Government of Puducherry along with Speaker, Education Minister, our Education Secretary, our Director and Joint Director, along with officials of Directorate of School Education and other officials from different departments. The participants are from government school, aided school and private schools of the whole Pondicherry, and we hope this program will be run continuously from 6 January to 8 January 2026, and it is open for public also at the time 4 o'clock to 5 p.m. If public want to visit, they can visit the exhibition from 4 o'clock to 5 o'clock evening time. In a very short time, this opportunity were given to me to conduct this exhibition, and our team did a lot hard work and completed the task within a very short time. So I am very thankful to Government of Puducherry and Government Directorate of School Education for giving this opportunity to conduct regional level science exhibition, and really we all are very happy to see the innovative work done by the children and innovative work done by our teacher exhibits also. So thank you very much to one and all for giving this opportunity, and I hope the state level science exhibition will be also conducted in a nice manner, befitting manner after the regional level. Thank you. வணக்கம், நான் குலசேகரன், முதன்மை கல்வி அலுவலர், புதுச்சேரி. இந்த 26ஆம் ஆண்டு மண்டல அறிவியல் கண்காட்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஏராளமான நம்முடைய எண்ணத்தை கவர்கின்ற வகையில் மாணவர்களும் ஆசிரியர்களும் காட்சி பொருட்களை வைத்திருக்கிறார்கள். நிறைய பள்ளி மாணவர்கள் வருகை புரிந்து கண்காட்சியை கண்டுகளிக்கிறார்கள். காட்சி பொருளை வைத்திருப்பவர்கள் பொறுமையாக விளக்கம் கூறி அவர்களை வியப்பில் ஆழ்த்துகிறார்கள். நானும் கண்காட்சியை சுற்றி பார்த்தேன். மிகவும் நன்றாக இருக்கிறது. மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். நான் கருணாகரன், துணை முதல்வர், டாக்டர் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப்பள்ளி, திருமாம்பாக்கம். இந்த மண்டல அறிவியல் கண்காட்சியில் புதுவையில் உள்ள அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் அனைத்தும் பங்கு பெறுகின்றன. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா டோட்டலா ஒரு 400 எக்ஸிபிட்ஸ் ஆல் ஓவர் பாண்டிச்சேரியிலிருந்து மொத்தமாக ஒரு 400 எக்ஸிபிட்ஸ் வந்திருக்காங்க. அதுல பிரைமரி ஸ்கூல்ல இருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா 86, நடுநிலை பள்ளியிலிருந்து ஒரு 121, மேல்நிலை பள்ளியிலிருந்து ஒரு 61, உயர்நிலை பள்ளியிலிருந்து ஒரு 96 எக்ஸிபிட்ஸ். இப்போ டோட்டலா டீச்சர் எக்ஸிபிட்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 400 எக்ஸிபிட்ஸ் இந்த மண்டல அறிவியல் கண்காட்சியில பங்கு பெற்றிருக்காங்க. இந்த மண்டல அறிவியல் கண்காட்சியில் நான் அசிஸ்டன்ட் கோஆர்டினேட்டராக இணைந்து டிபார்ட்மெண்டோட செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அறிவியல் கண்காட்சியில் மொத்தம் 18 கமிட்டிகள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு கமிட்டிகளுக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு, ஃபுட்ல இருந்து ஆரம்பிச்சு, டிசிப்ளின் வரைக்கும், டிரான்ஸ்போர்ட் வரைக்கும் அனைத்தும் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த மண்டல அறிவியல் கண்காட்சியில் 400 பிள்ளைகள் தங்களுடைய அறிவியல் கோட்பாடு, அவர்களுடைய வேட்கை, அவர்களுடைய தனித்திறமை, அவர்களுடைய சயின்டிபிக் நாலேஜ் அனைத்தையும் அழகாக பிரதிபலிக்கும் வகையாக பல்வேறு விதமான மாடல்களை அவங்க வச்சிருக்கிறாங்க. இந்த அறிவியல் கண்காட்சிக்கு கிட்டத்தட்ட பாண்டிச்சேரியிலிருந்து இதுவரை ஒரு 4000 மாணவர்கள் வந்து பார்த்துட்டு சென்றிருக்கிறாங்க. இந்த அறிவியல் கண்காட்சியில் மிக மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், மாணவர்கள் மட்டும் அல்லாமல் ஆசிரியர்களும் தங்களுடைய அறிவியல் படைப்புகளை வைத்துள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய
ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல எய்ட்ஸ் கண்ட்ரோலாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜில் இருந்து அட்டல் இன்குபேஷன் சென்டர்ல இருந்தும் நிறைய மாடல்ஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இளங்காடிகள் மேல்நிலை பள்ளியிலிருந்து ஒரு மாணவர் குழுவே வந்து ரொபாட்டிக் சம்பந்தமாக ஒரு தனி அரங்கமே அமைத்துள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு மையமும் அமைத்து அதுக்கான விளக்க உரைகளும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் டென்டல் அண்ட் ஓரல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டொபாக்கோ அவேர்னஸுக்காக ஒரு தனி ஸ்டால் வச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கலை ஆசிரியர்களும் சரி, நுண்கலை ஆசிரியர்களும் சரி, தங்களுடைய எக்ஸிபிட்ஸை ஃபுல்லாக வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய கிராஃப்ட்ஸாக இருக்கட்டும், அது அனைத்துமே நம்மளுடைய எக்ஸிபிட் ஷோஸில் வச்சிருக்கிறாங்க. இந்த மண்டல அறிவியல் கண்காட்சியில் செலக்ட் ஆகிற மாணவர்கள் அடுத்த நிலைக்கான மண்டல அறிவியல்ல இருந்து அதுக்கு அடுத்து மாநில கண்காட்சிக்கு இதுல இருந்து செலக்ட் ஆகிற மாணவர்கள் தங்களுடைய படைப்புகளை மீண்டும் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி நம்ம மாநில அளவிலான கண்காட்சியில் அதை இடம்பெற செய்வார்கள். ஆகவே இந்த கண்காட்சியுடைய மிக மிக முக்கியமான விஷயம் என்றால் பாண்டிச்சேரியில் அனைத்து பள்ளி மாணவர்களும் இதில் பங்கு பெறுகிறார்கள். இதில் சிறந்த படைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அடுத்த நிலைக்கு செல்லப்படுகிறது. நன்றி, வணக்கம். நான் சாந்தகுமாரி, விஓசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் துணை முதல்வராக இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் போது புதுச்சேரி பிராந்தியத்தில் உள்ள பல்வேறு மாணவர்களுடைய கண்களை கவரக்கூடிய விதத்தில் கலை நிகழ்ச்சிகள் மிக அருமையாக நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த அறிவியல் கண்காட்சியானது பல்வேறு மாணவர்களின் அறிவியல் திறனை தூண்டும் வகையில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் வி கலியமூர்த்தி, துணை முதல்வர், அன்னை சிவகாமி அரசினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, முதலியார்பேட்டை. மண்டல அறிவியல் கண்காட்சி 2025-26 நாவலராக பணியாற்றுகிறேன். அனைத்து குழுக்களும் நல்ல முறையிலேயே வேலை செய்து இந்த அறிவியல் கண்காட்சி நல்ல முறையில் கிராண்டாக வருவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்கிறார்கள். அதனால் இந்த இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.